அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மிகே வாயு புத்திராய தீமிகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார். யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இந்த வாரத்துக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு இந்த வார கிரகங்கள் நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 2ல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். அவர் 12ல் இருந்தாருன்னா, ராசியில் இருந்தாருன்னா, எங்கே இருந்தாலும் 7 தான். 3ஆம் இடத்துல ராகு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது மாபெரும் சிறப்பு. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அற்புதமான ஒரு நிலை. சூப்பர். உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்து அதிபதி 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் 7ல் இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த குரு பார்வை கோடி நன்மை. 5ல் குரு இருக்கிறது 9 பார்க்க போகிறார், 11 பார்க்க போகிறார், ராசியை பார்க்க போகிறார். அப்போது இந்த வாரம் அதாவது இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறது தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல உங்களுடைய முழு வீச்சு, முழு திறமையும் வெளிப்படுத்தி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக சிறப்பாக இருந்தால் நல்ல பண வருவாய், பொருள் வருவாய் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னுவாங்க. சனி 2ல் இருந்து வக்ரமாக வேலை இருக்கார். அப்போ கண்டிப்பாக பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். பாருங்கள், 3ல் ராகு உபஜயஸ்தானத்தில் சூப்பர். ராகு பகவான் உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. 500 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல 500 ரூபாய் கட்டே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ராகு பகவான் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் முயற்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எடுத்தோமா முடித்தோமா அது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தியவர்கள்னா இதை விட பெருசாக ஓகணும்னு எதிர்பார்ப்பீங்க. இளைய சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், அல்லது இளைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். 5ல் குரு சூப்பருங்க. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 7ல் இருக்கார். 5ல் குரு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, கௌரவம் மிக சிறப்பாக இருக்க போகிறது. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. செவ்வாய் பகவானும் அங்கே தான் இருக்கார், குருவும் அங்கே தான் இருக்கார். அப்படின்னா பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. குரு மங்கள யோகம் 5ஆம் இடத்தில் ஏற்படுவதால் உங்களுக்கு இந்த வாரம் எல்லா நிலைகளிலும் ஒரு அபரீதமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். 7ல் சூரியன் 8க்குரியவன் 7ல் இருக்கிறார்.
ஆதலால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும், எச்சரிக்கையோடு இருந்துங்க. மற்றபடி 8ஆம் வீட்டை சனி பார்ப்பது என்பது 8ஆம் இடம் அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு கடன் வாங்குறீங்க, இல்லை ஒரு பொருள் வாங்குறீங்க, அது இஎம்ஐ கட்டணும், பார்த்து கட்டணும் இல்லையா? கட்டலைன்னா அசிங்கமாயிடும் இல்லையா? அப்படி ஒரு நிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. விழிப்புணர்ச்சியோடு இருங்க. வீட்டில் வயதான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்க போகிறீங்க. வெளியூர் போக போகிறீங்க, வெளிநாடு போக போகிறீங்க, உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம். தந்தையால் யோக பாக்கியங்கள் ஏற்படும். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய, வெளி மாநிலம் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது ஆத்ம திருப்தியும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நிலை. எப்பொழுதுமே இந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னால் பாக்கியங்க. ஈஸிலி டு கெட். எதையும் போராடி ஜெயிக்க வேண்டாம். அது நடக்க வேண்டிய நேரத்தில் தானாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் இருக்கிறது. தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தை ஏதோ உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஏதோ நல்லது செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரனுடைய வீடு. அது 5ஆம் இடத்தில் இருக்கிறது, மிக சிறப்பு. ஆதலால் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 7ஆம் இடத்துல இருக்கார். 10 7 இருக்கார் சுக்கிரன். அதாவது 5 வேறு, 5 10 இப்போ 7 இருக்கிறது இந்த 10ஆம் இடத்துக்கு கேந்திரமாக இருக்கிறதால கண்டிப்பாக தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணாலும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு கலைத்துறையில் முயற்சி பண்ணுறீங்க, வேலைவாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறீங்க, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அற்புதமாக தொழில் பண்ணி, இன்வால்மெண்ட்டோடு தொழில் பண்ணி நல்ல ரெட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சின்னு சொல்லணும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானமும் உண்டு. மூத்த சகோதரர்களால் ஆதாயமும் உண்டு. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. என்னதான் 7.5 சனியாக இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாரம். நினைச்சதை சாதிக்க போகிறீங்க. ஒரு சாதனை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். பேங்க் பேலன்ஸ் உயரும். மற்றபடி பொருளாதார சேர்க்கை சிறப்பாக இருக்க போகிறது. இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.